ரூ 3000க்கு 10% ஆண்டு வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி என்னன்னு கேட்கறாங்க. இந்த சம் 2023ல டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த மாடல் சம் பார்த்தோம்னா டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, பேங்க், ரயில்வேல அடிக்கடி கேட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா, ஃபர்ஸ்ட் அசல் அப்படிங்கிறது 3000, இங்க அசல் 3000 பெருக்கல். ஸோ இங்க 10% சொல்றாங்க. 10% நம்ம பேசிக்கா 100%, அது கூட 10 ஆட் பண்ணுமா 110%. 110% வகுத்தல் 100. 3 ஆண்டுகள் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த 110 வகுத்தல் 100 3 டைம்ஸ் ரைட் பண்ணுங்க. 110 வகுத்தல் 100, 110 வகுத்தல் 100. ஸோ இங்க 0000 இந்த 0 எல்லாமே கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ அப்போ இங்க 3 × 11 × 11 × 11. ஸோ இங்க 11 கியூப் 1331. 1331 × 3 பார்த்தோம்னா 3993. ஸோ இது பார்த்தோம்னா பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் ரெண்டும் சேர்ந்தது. அப்போ பிரின்சிபல் இங்கே 3000 ரூபா, இதை மைனஸ் பண்ணுமா, இந்த 3993 ரூபாயில 3000 மைனஸ் பண்ணுமா 399. ஸோ இது பார்த்தோம்னா வட்டி, அதாவது 3000க்கு 10% ஆண்டு வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி பார்த்தோம்னா 993. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதே மாதிரி சம் பாருங்க, ரூ 5000க்கு 10% ஆண்டு வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி என்னன்னு கேட்குறாங்க. இந்த சம்ம சால்வ் பண்ணி இதற்கான ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.